ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனல்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது கிளாட் கோட் எனக்கூடிய இன்னொரு ஏஐ டூல். இது வந்து கிட்டத்தட்ட இந்த வார்ப் டெர்மினலுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். அதே மாரி ஒரு டூல் தான். ஸோ வார்ப் டெர்மினல் வீடியோ ஆல்ரெடி நீங்க பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். warp.dev அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போயிட்டு இந்த வார்ப் டெர்மினல் டவுன்லோட் பண்ணி, இது எப்படி ஒர்க் பண்றதுன்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி இந்த டெர்மினல யூஸ் பண்ணி நீங்க வெறும் நேச்சுரல் லாங்குவேஜ்லயே வந்து டாக்கர் ஓப்பன் பண்றது, கிட் கமாண்ட், அதுக்கப்புறம் கிட் மெர்ஜ், அப்புறம் கோடிங் எப்படிலாம் எழுதுறது அப்படின்றத பத்திலாம் கிளியரா அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாட் கோட் எனக்கூடிய இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு டூல். இந்த டூல் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஃப்ரீ டூல் கிடையாது. வார்ப் டெர்மினல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இந்த டூல் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நீங்க ஒர்க் பண்ணணும்னா உங்கள்ட்ட வந்து ஆக்சுவலா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஸோ அது மெயினா 3 டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து $17 ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு மேக்ஸ் 5 சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு மேக்ஸ் 20 சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மேக்ஸ் 5யும் 20யும் கண்டிப்பா ரொம்ப காஸ்ட்லியான சப்ஸ்கிரிப்ஷன் தான். பட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வெறும் $17 தான். ஸோ இத நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, 1 மந்த்துக்கு நீங்க ரொம்ப அதிகமாவே யூசேஜ் நீங்க பண்ணலாம். ஸோ அதான் நான் வச்சிருக்கேன். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஆல்ரெடி. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க முதல்ல இந்த npm install -g anthropic AI cloud codeன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாட் கோட் இன்ஸ்டால் ஆயிரும். ஆனா வார்ப் டெர்மினல் நம்ம என்ன பண்ணோம்னா, புதுசா ஒரு சாஃப்ட்வேரே டவுன்லோட் பண்ணி நம்ம மெஷின்ல ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாரிலாம் இங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. வெறும் இந்த npm பேக்கேஜ் மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட எக்ஸிஸ்டிங் டெர்மினல்லே அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். உதாரணத்துக்கு இப்ப இதான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் டெர்மினல். இங்க போய் நான் இப்ப இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. ஸோ இது குளோபல் ஸ்கோப்ல இன்ஸ்டால் ஆயிருச்சு. அதனால தான் இங்க -g அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அது ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க கிளாட் கோட்ல இப்போ ஒர்க் பண்ணலாம். அதாவது கிளாட் கோடுன்னு சொல்லி என்டர் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பாருங்க கிளாட் கோட் வந்து அ இனிஷியலைஸ் ஆயிரும் உங்களுடைய இந்த ரெபாசிட்டரில, அதாவது இந்த ஃபோல்டர்ல. இப்போ நீங்க போய் இங்க நேச்சுரல் லாங்குவேஜ்ல போய் கொஸ்டின் கேட்கலாம். உதாரணத்துக்கு, "வாட் இஸ் திஸ் ரெபாசிட்டரி?" அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அது இந்த கோட ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, இந்த ரெபாசிட்டரில என்னென்ன இருக்கு அப்படின்ற கோடிங் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அது என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிச்சுரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம அந்த வார்ப் டெர்மினல்ல கூட பார்த்தோம். எப்படி வந்து நார்மலா சின்ன சின்ன கமாண்ட்லாம் எப்படி ரன் பண்றது, அதே மாரி அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்றது அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அதே தான் இங்கேயும் பண்ணுது. இங்க பாருங்க. அது ஃபுல்லா அப்ளிகேஷன் ரீட் பண்ணிருச்சு. இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, ஒரு பேக் எண்ட் இருக்கு, ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அதே மாரி இதான் அதோடைய கீ ஃபீச்சர்ஸ். அதே மாரி தான் கம்போனன்ட்ஸ், இதோட டெஸ்டிங்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கோம். அப்படின்ற எல்லா விஷயத்தையும் குடுத்துருச்சு பாருங்க. வேற லெவல். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேச்சுரல் லாங்குவேஜ்ல குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். "கேன் யூ ரன் தி ஆப்" அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணேன்னா, உடனே அந்த அப்ளிகேஷன ஏற்கனவே அனலைஸ் பண்ணனால, டைரக்ட்டா போய் இங்க பாருங்க, "ஐ வில் ரன் போத் த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் த பேக் எண்ட் சர்வர் ஃபார் யூன்னு" சொல்லி குடுத்துருச்சு. நான் எஸ்ன்னு குடுத்தோனே பாருங்களேன், இப்போ டைரக்ட்டா போய் இந்த ஃப்ரண்ட் எண்ட் ரன் பண்ணிருச்சு. அதே மாரி பேக் எண்டையும் ரன் பண்ணிருச்சு. பாருங்க 2த்தையும் ரன் பண்ணிட்டுருச்சு. 2ம் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம எந்த போர்ட்ல ரன் பண்ணணும், இந்த ஆக்சஸ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதையும் குடுத்துருச்சு இங்க பாருங்க. ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த போர்ட்டல் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. அத இப்ப நான் வந்து இந்த லிங்க்க அப்படியே இங்க போய் காப்பி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, வொய்லா! இங்க பாருங்க அப்ளிகேஷன் வந்துருச்சு ஆல்ரெடி. ஆனா இந்த அப்ளிகேஷன்ல லாகின் எப்படி பண்றது? யூசர் நேம், பாஸ்வேர்ட் நமக்கு தெரியாது. அதையும் குடுத்துருச்சு இங்க பாருங்க. லாகின் கிரெடென்ஷியல் ஃப்ரம் த ஃபிக்ஸட் சம்மரின்றத அத போய் எடுத்துடுச்சு அதுவே. ஸோ கண்டிப்பா நமக்கு லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் என்ன தெரியாதுன்றதுனால, இங்க பாருங்க அட்மின் பாஸ்வேர்ட்ன்னு குடுத்துருச்சு. ஸோ அட்மின் வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு குடுத்து என்டர் பண்ணா லாகினும் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டா நமக்கு எடுத்து குடுத்துருச்சு. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து இப்ப இந்த இந்த ஃபீல்டுல வர்றாங்க. சாஃப்ட்வேர் ஃபீல்டுல வர்றாங்க. அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி ரன் பண்ணணும்னே தெரியாது. அதே மாரி எப்படி வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ரன் பண்றது, பேக் எண்ட் எப்படி ரன் பண்றதுன்னு தெரியாதுன்னா, வெறும் நேச்சுரல் லாங்குவேஜ் நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இன்ஃபாக்ட் இது வந்து Node.js அப்ளிகேஷன். இதுவே .NET அப்ளிகேஷன், இல்லன்னா ஒரு Go அப்ளிகேஷன், இல்லன்னா ஒரு React அப்ளிகேஷன், இல்லன்னா ஒரு LangGraph அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள். எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, நீங்க வெறும் நேச்சுரல் லாங்குவேஜ் கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஐ டூல் வந்து இந்த அப்ளிகேஷன அனலைஸ் பண்ணி, அத எப்படி ரன் பண்றது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துரும். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனில வொர்க் பண்றப்பலாம், நம்ம பக்கத்துல இருக்க எம்ப்ளாயிட்ட போய் கேட்போம். "இது எப்புட்றா வொர்க் ஆகுது?" அப்படி சொல்லி கேட்போம். இல்லன்னா டாக்குமென்டேஷன படிச்சு பார்ப்போம். அது எப்படி வொர்க் ஆகுதுன்றது. அதே மாரி சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் மட்டும் கிளையன்ட் சைட்லேருந்து வருதுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அவங்க நைட்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம காலையில. அதே மாரி அவங்க காலையில ஆனோனே நம்ம வந்து மீட்டிங் கால்ல போய் கேட்போம். "இது எப்படி ரன் பண்றது? சின்ன எரர்ல மாட்டிக்கிட்டோம்." அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்போம். பயங்கர சில்லியா இருக்கும். பட் அந்த சில்லி ப்ராப்ளம்லாம் இனிமே கிடையவே கிடையாது. ஏன்னா, நீங்க இந்த மாரி கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்காம, டைரக்ட்டா வந்து இந்த ஏஐட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்கள அப்ளிகேஷன அனலைஸ் பண்ணி, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுத்துரும். அதான் இதோடைய பவர். பார்த்தீங்களா? இப்ப அப்ளிகேஷன் கூட ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அமேசிங் திங் இந்த கிளாட் கோட்ல இருக்கிற விஷயம்.
இது மட்டும் இல்ல. இந்த கிளாட் கோட வச்சு நீங்க இன்னும் நெறைய விஷயம் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த 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 யுஐய கம்ப்ளீட்டா டெஸ்டிங் எழுதணும்னு நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்க வந்து சும்மா நார்மலா போயிட்டு, கேன் யூ கிரியேட் சம் பிளேரைட் டெஸ்ட்ஸ் ஃபார் தி இங்க போட்டு எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜ் அப்படின்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது என்ன பண்ணும்னா, நம்ம அப்ளிகேஷன போய் அனலைஸ் பண்ணிட்டு, இந்த அப்ளிகேஷன அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஆட்டோமேட்டிக்கா அதோடைய கம்ப்ளீட் டெஸ்டிங் எழுத ஆரம்பிக்குது பாருங்க. எக்ஸாமைனிங் த எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எம்ப்ளாயி லிஸ்ட் கம்போனன்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் கிரியேட்டிங் த காம்ப்ரிஹென்சிவ் பிளேரைட் டெஸ்ட் ஃபார் தி எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜ், அப்புறம் டெஸ்ட் தி அப்ளிகேஷன் லிஸ்ட் ஃப்ரம் த லோடிங் அண்ட் டிஸ்ப்ளே, சர்ச் ஃபங்ஷனாலிட்டி, எடிட் ஃபங்ஷனாலிட்டி, அப்புறம் ஸ்க்ரோலிங் ஃபங்ஷனாலிட்டி, அப்புறம் நியூ டெஸ்ட் டு வெரிஃபை தே ஒர்க். இங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நாம வெறும் எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜ போய் டெஸ்ட் பண்ண மட்டும் தான் சொன்னோம். ஆனா, அது கம்ப்ளீட்டா என்ன இந்த பேஜ்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கம்போனன்ட் தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதுவே போயிட்டு சர்ச் ஃபங்ஷனாலிட்டி, எடிட் ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? வேற லெவல். இது எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஃபுல்லா அது அந்த அந்த கிளாட் கோடே ரன் பண்ணிரும். உங்களுக்காக இங்க வொர்க் பண்ணி குடுத்துரும். இது ஒன்ஸ் இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ்லாம் கம்ப்ளீட்டா ஆட் ஆயிரும். அப்புறம் அந்த டெஸ்ட் கேஸ வச்சு நீங்க வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் கேஸ் ரெபாசிட்டரி பில்ட் பண்ணலாம். இல்லன்னா புது ரெபாசிட்டரி நீங்க பில்ட் பண்ணலாம். இங்க பாருங்க. ஃபுல்லா கோடிங் எழுதி குடுத்துருச்சு. எவ்வளோ கோட் எழுதியிருக்குன்ட்டு பாருங்க. இப்போதைக்கு இது வெறும் நார்மலா எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜ், அப்புறம் டிஸ்ப்ளே எம்ப்ளாயி, லோடிங் எம்ப்ளாயி அப்படின்ற குட்டி குட்டி டெஸ்ட் கேஸ்லாம் எழுதியிருக்கு. பட் நீங்க வந்து அது கேட்குது பாருங்க. டூ யூ வாண்ட் டு கிரியேட் திஸ் எம்ப்ளாயி ஸ்பெக் லிஸ்ட்ன்னு. நான் இப்போ எஸ் குடுத்தோனே, அது போய் இப்போ அந்த அந்த ஃபைல போய் ஆட் பண்ணிருச்சு. ஆனா, இந்த ஃபைல் மட்டும் கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலா ஆட் பண்ணும். ஸோ நம்ம வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜ்ல மட்டும் குடுத்தனால, இவ்வளோ தான் ஆட் பண்ணுது. பட் இன்னும் நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் நெறைய ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அது போய் பண்ணும். இங்க பாருங்க. அது போய் டெஸ்ட்ட போய் டெஸ்ட் ரன்னையும் பண்ணி விட்டுருச்சுன்னு நெனைக்கிறேன். ரன் பண்ணிட்டு, இங்க பாருங்க ரிப்போர்ட் காமிக்குது. என்பிஎக்ஸ் பிளேரைட் ரிப்போர்ட்ன்னு சொல்லி என்பிஎக்ஸ் பிளேரைட் ஷோ ரிப்போர்ட் அப்படின்றத நான் ரன் பண்றேன்னு சொல்லுது பாருங்க. ஓகே லெட் மீ ட்ரை டு ரன் வித்தவுட் த வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுது. அது ரன் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உடனே இப்போ பிளேரைட் டெஸ்ட் ரன் பண்ணுது பாருங்க. குரோமியம்ல ரன் ஆகுது. அந்த எம்ப்ளாயி லிஸ்ட் ஸ்பெக்கு. அப்புறம் இன்னொரு டெஸ்ட்டையும் இத ரன் பண்ணுது. எல்லாமே பேக்கிரவுண்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்குங்க பாருங்க. ஒரு டெஸ்ட் பாஸ் ஆயிருச்சுங்க. 2வது டெஸ்ட்டும் பாஸ் ஆயிருச்சு. 3வது டெஸ்ட் பாஸ் ஆயிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு டெஸ்ட்டும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து இந்த பேசிட்டு இருக்க அதே நேரத்தில இத்தனை டெஸ்ட்டையும் ரன் பண்ணி முடிச்சுட்டு, நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அது ரிசல்ட்டும் காமிச்சிருச்சு. ஸோ சப்போஸ் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஃபிக்ஸ் த இஷ்யூன்னு சொல்லிட்டு, அதுவே பாருங்க லொக்கேட்டர்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, இந்த லொக்கேட்டர் தப்பா இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அந்த டெஸ்ட்டும் அதை ஃபிக்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாரி எல்லா வேலையும் இந்த கிளாட் கோட் உங்களுக்காக செய்யும். பட் இது மட்டும் இல்லாம இந்த கிளாட் கோட்லயே பார்த்தீங்கன்னா, சப் ஏஜென்ட்ஸ்ன்னு இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. அத நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். பட் இப்போதைக்கு ஆல்ரெடி இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிளாட் கோடோடைய பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஐ திங்க் ஃபியூச்சர் ஆஃப் த டெஸ்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராம்ப்ட்ல கொஸ்டின் கேட்டு, அத இந்த டெஸ்ட் நீ பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்ளிகேஷன அனலைஸ் பண்ணி, கோடிங்லாம் கரெக்ட்டா நமக்காக எழுதி, இங்க பாருங்க அதுவே பாருங்க லொக்கேட்டர்லாம் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுது பாருங்க. லொக்கேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, அத எப்படி நம்ம டெஸ்ட்ட கம்ப்ளீட்டா ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது அதுவே செஞ்சுரும்னு நெனைக்கிறேன். ஸோ இதான் இந்த கிளாட் கோடோடைய ஒரு பவர். கிளாட் கோட் வந்து ஒன் ஆஃப் தி அமேசிங் டூல். இது வந்து இந்த கர்சர், அப்புறம் இந்த GitHub Copilot, அதுக்கப்புறம் இந்த விண்ட்சர்ஃப் இந்த மாரி டூல்ல நீங்க முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எப்படி வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க கேட்பீங்க. அதுலேருந்து ஆன்சர் வச்சு நீங்க ரன் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கிளாட் கோட் வந்து இன்னும் பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, வெறும் டெர்மினல்ல வச்சு அது எல்லா வேலையும் உங்களுக்காக முடிச்சு குடுத்துரும். ப்ளஸ் இது இன்னும் பவர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்றது வந்து கிளாட் 4.1 சாரி கிளாட் 4 சோனட் யூஸ் பண்றாங்க. ப்ளஸ் ஆப்பஸ் கூட இவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மேக்ஸ் பிளான் நீங்க போனீங்க அப்படின்னா. இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் அதிகமா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் எரர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் அதையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சு இங்க பாருங்க. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். பட் இதனாலேயே நான் பார்த்துருக்கேன். அது கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ இதுதான் கிளாட் கோட். இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணல கிளாட் கோட்ல அப்படின்னா, ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருக்குன்னு. அதே மாரி இதோட பவர் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இது ரொம்ப ஒரு பயங்கரமான அமேசிங்கான டூல் தான். அவ்வளோதாங்க. இதான் இந்த கிளாட் கோட் எனக்கூடிய இந்த டூல். இது ஒரு அமேசிங் ஏஐ டூல். இந்த மாரி நீங்க நெறைய ஏஐ டூல்ஸ் பத்தி நீங்க இன்னும் படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிட் ஆட்டோமேஷன் புது வெப்சைட் நான் லான்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அத பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அத நீங்க போய் பாருங்க. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க டெஸ்டிங்ல புதுசா வர்றீங்க. நான் எங்கேருந்து டெஸ்டிங் ஆரம்பிக்கணும்? இல்லன்னா நான் ஏஐ எப்படி நான் ஆரம்பிக்கணும்? அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க இந்த வியூ லேர்னிங் பாத்ன்ற லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கோர்ஸஸும் காமிக்குங்க பாருங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ கோர்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லி இந்த
இந்த கோர்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கோர்ஸ். இதை நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவலான ஏஐ டெஸ்டிங் வித் டீபேவால், ராகாஸ் அண்ட் ஓலாமா அப்படின்ற இந்த டூல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டூல் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே எப்படி ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணலாம், உங்கள் டெஸ்டிங் ஸ்பெசிஃபிக்காக யூசிங் LangChain அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மல்டி ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஹக்கிங் ஃபேஸில் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட மாடலை ட்ரைனிங் பண்ணுறது, நீங்களே ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நான் இந்த கோர்ஸில் பேசியிருப்பேன். ஸோ இதான் அதோடைய டோட்டல் லேர்னிங் பார்ட். ஸோ நீங்கள் ஏஐ QA இன்ஜினியரிங் அப்படின்னா கூடிய இந்த டைட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லேர்னிங் ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றி சிஸ்டமில் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.